ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது வருஷத்தில் நியூ இயர் 2024ல் ஒரு 24 மணி சேவிங் ஐடியாஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 15 ஐடியாஸை வந்து பார்ட் 1 வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். அதனோட கண்டினியூஷனில் பார்ட் 2 வீடியோவாக இதில் ஒரு 9 ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 24 ஐடியாஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மணி சேவிங் ஐடியாஸு, மணி சேவிங் சேலஞ்சு, பட்ஜெட் பிளானிங், கோல்டு சேவிங் டிப்ஸு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் 2024ல் 24 டைனி மணி சேவிங் ஐடியாஸில் பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 15 ஐடியாஸ் வந்து பார்ட் 1ல் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இது 16th ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி அப்படிங்கிறது தான். இப்போ வந்து மாதம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்போம். அதாவது கேபிள் வந்து கேபிளுக்கான அமௌண்ட்டாக இருக்கலாம், கேஸுக்கான அமௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து நியூஸ் பேப்பர் வாங்குற மாதிரி, இந்த மாதிரி மந்த் வைஸ் நம்ம வந்து பே பண்ணுறதுக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக அது அவசியமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த மாதத்தில் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுலேயுமே நம்மளுக்கு வந்து நிறைய பணம் மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஹை ஈல்டு சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ்டாக நம்ம வந்து நம்மளுடைய சேவிங்கை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும். நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸாக இருக்கலாம், பேங்க்கில் இருக்க சேவிங்ஸாக இருக்கலாம், இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் இன்னமும் கூடுதலாக நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது, நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம வந்து போடும் பொழுது அது வந்து இன்னும் ஹை இன்ட்ரெஸ்ட்டோட ஹை ஈல்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை பலமுறை யோசித்து அது மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் செப்பரேட் அக்கௌண்ட் ஃபார் சேவிங் அப்படிங்கிறது தான். நம்ம சேவிங்க்கும் சேலரிக்கும் தனித்தனியாக முன்ன சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து செப்பரேட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கிற அமௌண்ட்டை எக்காரணத்தை கொண்டும் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை செப்பரேட்டாக வச்சு அதில் சேவ் பண்ணி பாருங்கள். அந்த பணம் வந்து நம்மளுக்கு கரையாமல் சேமிப்பு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 19th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்டு எமோஷனல் ஷாப்பிங் அப்படிங்கிறது தான். எமோஷனல் ஷாப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏதோ மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா உடனே வந்து கடைக்கு கிளம்பி போயிட்டு ஏதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வந்து ஷாப்பிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னாலும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதே நம்ம வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம்னு நினச்சிக்கிட்டு வெளியே போய் ஷாப்பிங் போக ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய எமோஷனல் ஷாப்பிங்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நீடு பேஸ்டு, அதாவது நம்மளுக்கு அவசியம் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைய பணம் நமக்கு மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் எக்ஸ்பென்சஸ் டெபிட், அதை வந்து கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய நம்ம வந்து கேள்விப்படுறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சன் வந்து திடீர்னு இறந்துட்டாரு. இறந்துட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து கடன் வந்து இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, அவர் இவ்வளோ கடன் வாங்கியிருந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து அந்த நபர் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கடன் இருக்குது, யாருக்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணாததுனால அவங்க வந்து ரொம்பவும் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் எவ்வளவு, அதில் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்து செலவுகளை பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி அவங்களுடைய செலவுகளையும் குறைச்சி சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்க முடியும். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் கமிட்மெண்ட் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்னுடைய கொலிக்கை வந்து நான் வந்து உங்களோட விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி அதில் வந்து பணத்தை சேமித்து அதை வந்து நான் வந்து ஸ்கூல் ஃபீஸாக ஒவ்வொரு வருஷமும் கட்டிட்டு வந்துட்டுருக்கேன். பட் என்னுடைய கொலிக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க வந்து 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, அப்புறம் வந்து ஒரு ஆண் குழந்தை. அப்போ 3 குழந்தைங்களுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுவார். அவர் வந்து சிங்கிள் ஏர்னிங், அவங்க மிஸ்ஸஸ் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோத்தையும் சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா கோல்டு வந்து கொண்டு போய் நகையை வந்து அடகு வச்சுருவார். இப்போ வந்து அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நகையை வச்சு வாங்கிடுவார். வாங்கி ஃபீஸை கட்டிடுவார். கட்டிட்டு அதுக்கப்புறம் மாதம் நம்ம ஃபீஸுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணுமோ கட்டணுமோ அதை வந்து அதாவது நகையை திருப்புறத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க
அவரு கட்டணுமோ, அந்த வந்து 12ஆ பிரிச்சு, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அந்த நகைய மீட்பாரு. பட் இந்த ஐடியா வந்து நெறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு பண்றீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி யாராவது பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்னோட ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து கூடுதலான ஸ்ட்ரெஸ்ஸும், கூடுதலா நம்ம வந்து வட்டி தொகையும் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த நகைய அடகு வச்சுட்டு, அதுல வர பணத்த வச்சு நம்ம கட்டுறத விட, முன்னாடியே அதற்கான பிளான பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃப் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மை, சரியா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்குற வியூவர்ஸ் நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களோட ஐடியாவ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 22 வந்து 10-30% சேவிங் அப்படிங்கிறது கண்டிப்பா மஸ்ட்டு. இதையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30% வரைக்கும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் 10% நம்ம சேமிக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை அனலைஸ் பண்ணுங்க. அடுத்தது 23 பார்த்தீங்கன்னா, அவாய்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது தான். கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இஎம்ஐல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டிசிஷனா எடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது நிரந்தரமா நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம இப்ப வந்து எல்லாருமே கிரெடிட் கார்ட வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பட் வந்து கிரெடிட் கார்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதனால எந்த அளவுக்கு உங்களால கிரெடிட் கார்டு வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அத அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 24 அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஒன் ப்ரீ க்ளோஸ் அவர் லோன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த 2024ல உங்களுக்கு வந்து ஏதாவது லோன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அத வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்க நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2 2லயும் பார்த்தீங்கன்னா, இந்த 2024ல ஒரு 24 விதமான சின்ன சின்ன மணி சேவிங் ஐடியாஸ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து பார்ட் 1ல 15 ஐடியாஸும், பார்ட் 2ல ஒரு 9 ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நெறைய பேர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டும் இருப்பீங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இனிமே தான் நான் வந்து இத ட்ரை பண்ண போறேன் அப்படின்னாலுமே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற வியூவர்ஸ் அத வந்து மோட்டிவேட் ஆகி அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.